உதாரண ஜாதகம் முடக்கு தோஷத்துக்கு. மேடம் இப்ப கேள்வி என்ன, எனது ஜாதகம் யோகமானது என்று எல்லாரும் சொல்றாங்க. ஆனா எந்த முன்னேற்றமும் இல்லை. எப்போது வாங்க வாங்க யோகம் இருக்கிறாங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு கேக்குறாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய பேர் 10ஆம் பவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, தொழில. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேலை செய்யாது. கிட்டத்தட்ட அதே மாதிரி கேள்வியா இருக்கு. இந்த முடக்கு தோஷம் உதாரண ஜாதகத்தோட நான் சொல்றாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இவர் உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. லக்னம் வந்து மகர லக்னம். ராகு 2ல, 3ல மாந்தி, சந்திரன் செவ்வாய் வக்ரம், அடுத்தது குரு வக்ரம் 5ல, கேது சுக்கிரன் 8ல, சூரியன் இப்ப பார்த்த மாதிரி இருக்கேன். சூரியனும் சனியும் பரிவர்த்தனை, இந்த சூரியனும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஜாதகம். சரி, இதுல நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 3 கிரகத்தை மட்டும்தான் எடுக்கிறோம். சூரியன் சித்திரை நட்சத்திரம், சந்திரன் உத்திரட்டாதி, லக்ன புள்ளி வந்து திருவோணத்தில் நிக்குது. சரி, இதை வச்சிருவோம். இப்போ வந்து இவருக்கு வந்து சுக்கர திசையில சந்திர புத்தி நடக்குது. சுக்கர திசை சந்திர புத்தி. ஏன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றதுக்காக. சந்திரன் எதில் நிற்கிறாரு? சனியுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார். சுக்கிரன் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் உத்தரத்தில் நிற்கிறார். சுக்கிரன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார். ரைட்டா? சரி சரி. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். லக்னம் வந்து மகர லக்னம், ராசி வந்து மீன ராசி அப்படின்னு நம்ம பார்த்தோமா? சரி, இப்ப சூரியன் சித்திரை நட்சத்திரம்னா எங்க முடக்க வரும்? அதே வீடு அந்த இடத்துலயே போட்டுக்கணும். சித்திரைனா அங்கதான் போட்டுக்கணும். அடுத்தது சந்திரன் உத்திரட்டாதி, அடுத்தது லக்ன புள்ளி திருவோணம். இங்க பாருங்க, லக்னம் லக்னாதிபதியே சனிதான். அவரும் 2ஆம் அதிபதியாகி 12க்கு போயிட்டாரு. என்ன சம்பாரிச்சு முதலீடு போட்டாலும் தொழில ஜெயிக்க முடியல. ஏன்னா தொழில் தானே சனி. நான் தான் சொன்னேன்ல, காரக கிரகமும் பாவமும் வேலை செய்யும். 2ஆம் இடங்கிறது பணம். அப்ப சம்பாதிக்கிறதெல்லாம் தொழில போட்டு தொழில் என்னவாயிருச்சுங்க, விரயமா தான் போயிட்டு இருக்குது. அதனால யார் பாதிக்கப்படுறா? லக்னாதிபதி பாதிக்கப்படுறார். அப்ப தொழில போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா என்ன இல்லைங்க, முன்னேற்றம் இல்லை. புரியுதா? 10ல சூரியன் இருக்கு, 10ஆம் அதிபதி எல்லாம் சொல்லிருப்பாங்க. 10ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை. சூரியன் நீசம், 8 கூடையவர் நீசம், சுக்கிரனும் சூரியனும் பரிவர்த்தனை. அப்படிங்கிறப்ப என்ன இருக்குங்க, தொழில் இருக்கும். ஆனா தொழில நிறைய இழப்பு தான் சம்பாரிச்சிருப்பாரு. அவளுஞ்சு சம்பாரிச்சது அப்படிங்கிறது இல்லாம இருக்கும். எடுத்துக்கலாமா? அடுத்தது லக்னத்துக்கு 9ஆம் இடம் முடக்கு. அப்ப யார் அங்க இருக்கிறா? புதன் இருக்கிறாரு. அப்ப 6க்கும் 9க்கும் உடையவர். எல்லாம் ஆட்சியா இருக்காரு. புதன் சூப்பரா இருக்காரு. வேலை நல்லா இருக்கும். வேலையாட்கள் நல்லா இருப்பாங்க. பிரச்சனையே வேலை இருந்தா ஆள் இருக்க மாட்டான், ஆள் இருந்தா வேலை இருக்காது. வேலை தான் பிரச்சனையா இருக்கும். கடன் இருக்குமா? கண்டிப்பா கடன் இருக்கும். சார் அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. அப்படி பாருங்க, கடன் இருக்குமா? கண்டிப்பா கடன் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் இல்லையா? அப்போ 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானமா? நான் பாக்கியஸ்தானத்தை என்னன்னு சொன்னேன். அப்ப அப்பாவுடைய இதை நம்ம அனுபவிக்க முடியாது, அப்பாவுடைய சொத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. அப்ப அந்த இடங்கள், காலி இடங்கள், பத்திரங்கள், இது சார்ந்த பிரச்சனைகளையும் கண்டிப்பா கொடுக்கும். 6ஆனா 9 நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். அந்த புதன் திசையில கவனமா இருந்திருக்கணும். சரிங்களா? இப்ப என்ன முடிஞ்சிருச்சு. சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது முடிஞ்சு இப்ப சுக்கர திசை வந்துருச்சா இல்லையே? சனி புதன் திசையில தான் அவருக்கு கடன் ஆயிருக்கும். சரிங்களா? அடுத்தது லக்னத்துக்கு 11ஆம் பாவம் முடக்கு, சந்திரனுக்கு 9ஆம் இடம் முடக்கு. அப்ப இந்த லக்னத்துக்கு 11ஆம் பாவம் முடக்கு.
அப்ப சேமிப்பு வச்சிருக்க முடியுமா? இந்த அதிபதி யாரு? செவ்வாய். அவர் எங்க போய் உட்கார்ந்துருக்காரு? 3ல உட்கார்ந்துருக்காரு. அப்ப என்ன முயற்சி எடுத்தாலும் சேமிப்பு பண்ண முடியல, லாபத்தை எடுக்க முடியல. 11ஆம் இடம் என்பது லாபம். தொழில் இருக்கும், ஆனா முன்னேற்றம் இருக்காது, லாபம் இருக்காது. போராடிட்டே இருக்கணும். சரிங்களா? சொல்லுவோம். அப்ப சனினா நம்ம என்னன்னா, இது 2ஆம் இடமா இருக்கிறதுனால திருவாதவூர், மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருவாதவூர் சனி பகவான், அங்க வந்து சிவன் ஆலயம் தான். அங்க சனி பகவானுக்கு தோஷம் நிவர்த்தியான இடம் அந்த வீடு. அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது உங்களுடைய வயசு எத்தனையோ அத்தனை தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நிவர்த்தி ஆகும். அடுத்தது 3ல மாந்தி 9ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப அப்பாவை கூட்டிட்டு போய் திதி கொடுக்கணும். அப்பா இல்லைன்னா அப்பாவுக்காக நீங்க திதி கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க செய்யும் போது மட்டும்தான் அதுக்கான அந்த கர்மாவானது நமக்கு நிவர்த்தி ஆகும். முதல்ல மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணாம எதையுமே பண்ண முடியாது. 5ல குரு வக்கரமா இருக்காரு, 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ணணும். முன்னோர்களுடைய சாபம் தான் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கு. அப்ப அந்த சாபங்களை நிவர்த்தி பண்ணி குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம். குரு வக்கரமா இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். மாசத்துல வியாழக்கிழமை ஒரு நாள் ஏதாவது குழந்தைங்களுடைய ஆசிரமோ அல்லது முதியோருடைய ஆசிரமத்திலோ போயிட்டு ஏதாவது உங்களால முடிஞ்ச ஒரு ஸ்வீட், வருஷத்துல ஒரு நாள் சாப்பாடு போட்டுருங்க, மாசத்துல ஒரு நாள் ஒரு ஸ்வீட் கொடுத்துட்டு வாங்க. அந்த குரு வக்ர நிவர்த்தி ஆயிரும். குழந்தைங்களுக்கு கல்வி செலவுக்காக பணம் கொடுங்க, அல்லது படிப்புக்காக நோட்டு வாங்கி கொடுங்க, பேனா வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு வந்தாலே குரு வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. அந்த குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் நம்ம கர்மா குறைய குறைய உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலனுக்கும். இது வந்து முருக தோஷத்துக்கு உதாரணத்தை வச்சு சூப்பரா மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. போட்டுரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 1, 8 என்பது இருங்க ஒரு நிமிஷம் மாத்திக்கிட்டோம்ல. எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு